இயேசு கிறிஸ்துவின் பூலோக தந்தையாகிய யோசேப்பு பேசியதாகவோ சொன்னதாகவோ ஒரு வார்த்தை கூட பைபிளில் பதியப்படலை. அது உங்களுக்கு தெரியுமா? நிச்சயிக்கப்பட்ட பெண் மரியா கர்ப்பமாக இருக்கான்னு தெரிஞ்ச உடனே நீதிமானாக இருந்து அவளை அவமதிக்க மனதில்லாமல் இருந்தாருன்னு போட்டிருக்கு. அவருடைய நல்ல மனம் இங்கே தெரியுது. அதே போல் தூதன் எழுப்பும்போது தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே அப்படி சொன்னதுனால பல தலைமுறைகள் தாண்டி கடவுள் யோசேப்பை தேர்ந்தெடுத்தார்ன்றது நமக்கு தெரியுது. எகிப்துக்கு போன கடவுள் கனவுல சொன்ன உடனே கீழ்ப்படிந்து உடனே எகிப்துக்கு மரியாவை கூட்டிட்டும் போவார். இதிலிருந்து அவருடைய கீழ்ப்படிதல் தெரியுது. கடவுள் தனக்கு கொடுத்த பணியை ஏற்று மரியாளுக்கும் குழந்தை இயேசுவுக்கும் ஒரு நல்ல துணையாக, பாதுகாவலனாக, பராமரிப்பாளராக யோசேப்பு இருந்திருப்பாருன்றது தெரியுது. யோசேப்பு தச்சனாக இருந்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு அதை கற்றுக் கொடுத்தார். பிற்காலங்களில் நீ தச்சனுடைய மகன் அல்லவா என்று சொல்லி தச்சனாகவே அறியப்பட்டார். யோசேப்பை பற்றி பைபிளில் கடைசியாக எங்கே போட்டிருக்குன்னா, இயேசு கிறிஸ்து 12 வயசு இருக்கும்போது எருசலேம்லேயே ஒரு தேவாலயத்தில் தங்கிடுவார். மரியாவும் யோசேப்பும் திரும்ப அவங்களை தேடி வருவாங்க. அதோடு அவரை பற்றி எந்த விவரமும் இல்லை. அவர் எப்படி இறந்தார், எங்கே அடக்கம் பண்ணப்பட்டார், எதுவுமே தெரியல. இயேசு தன் ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் இறந்திருக்க கூடும்னு கணிக்க முடியுது. ஏன்னா அவர் செய்த அற்புதங்களிலேயோ ஊழியங்களிலோ எங்குமே அவர் இடம் பெறவில்லை. அதே போல் சிலுவையில் அறையும் போது கூட இயேசு கிறிஸ்து மரியாளை பார்த்து கொள்ளுமாறு யோவான்ட்ட தான் அந்த பொறுப்பை கொடுப்பாரு. அப்படின்னா அவர் மறித்து விட்டாருன்னு தானே அர்த்தம். என்னதான் யோசேப்பை பற்றி ஒரு ரெக்கார்டட் வேர்ட்ஸ் இல்லைனாலும் he is remembered as a man of obedience, righteousness and quiet strength.